கும்பராசி பெண்கள் எத செஞ்சா இந்த லைஃப் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். வீட்ல வந்து நெறைய பொருட்கள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ம். ஸோ உபயோகப்படாத பொருட்கள் அதெல்லாம் எடுத்து எப்பவோ வெளிய போட்டுருக்கலாம். பட் ம். இவங்க தேக்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ம். அந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில போட்டுறணும். ம். வீட்ல உங்களுக்கு தேவையான நீங்க அதிகமா உபயோகிக்கிற பொருட்கள மட்டும் வச்சுக்கோங்க. ம். பிரத்தியார் வீட்ல இருந்து ஏதாவது பாத்திரங்கள்ல ஏதாவது பண்டங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த பாத்திரங்கள திருப்பி குடுக்காம வச்சிருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ம். ஸோ அடுத்தவங்க பொருள் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீட்ல தேவையில்லாத பொருட்கள வெளிய எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருங்க. இதுவே ஒரு நல்ல ரெமெடி. ஓகே, ஓகே. நெறைய நல்ல சேஞ்சஸ் குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். இந்த கேரி பேக்ல நெறைய பொறுக்கி வச்சிருப்பாங்களோ உங்க வீட்ல? எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கட்டப்பை, கேரி பேக் எதையுமே தூர போட மாட்டாங்க. அந்த பால் சின்ன பாக்கெட்ல யூஸ் விஷயத்த பண்ற கூட கவர்ஸ கூட வச்சிருப்பாங்க. எதுக்காவது ஸோ தேவைப்படுமே எதையுமே அப்படின்னு. வெளிய போட மாட்டாங்க. ம். தேவைப்படுமே, தேவைப்படுமேன்னு பழைய பொருட்கள்லாம் நெறைய அடைஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆல்பம்ஸ்லாம் கூட இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள், நோட் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெமடி. ம். ஆன்மீக ரீதியா இவங்க என்ன பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னா, கோளறு பதிகம்னு இருக்கு. ம். ஸோ இது வந்து நவக்கிரகங்களால வரக்கூடிய பாதிப்புகள தடுக்கிறதுக்கு ம். ஒரு பதிகம். இத வந்து ரெகுலரா படிச்சுக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. வீட்ல தினமும் 2 தீபம் ஏத்தணும். பூஜை ரூம ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். பாத்ரூம், டாய்லெட்ஸ சுத்தமா வச்சிருக்கணும். டோர் மேட்ஸ சுத்தமா வச்சிருக்கணும். கர்டைன்ஸ சுத்தமா வச்சிருக்கணும். பெட்ஷீட்ஸ சுத்தமா வச்சிருக்கணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.